வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்துட்டு மகாபாரத கதை. நான் என்னோட சிஷ்யம் ஒருத்தன் மாதவத்துல இருக்கான், பேர் நரேஷ். அவன் ஃபோன் பண்ணினா இப்போ பார்த்தாலும் வேற கதையை போட்டிருக்கேன், மகாபாரத கதையெல்லாம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. நிறைய சொல்றேன்டா, சொல்லாம இருக்க போறதில்லன்னு சொன்னேன். அந்த செல்லமனாரின்னு தான் கூப்பிடுவேன். இந்த கதை வந்து நரிக்காக டெடிகேட் பண்றேன். என்ன விஷயம்னா, மகாபாரதம் 18 நாள் போர் நடந்துச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தது, கிருஷ்ணருக்கு நமக்கு தெரியும். இப்போ வந்து தேரை வந்து காரணம் நினைச்சிங்க, அர்ஜுனனை ஓனர் நினைச்சிங்க, கிருஷ்ணரை வந்து டிரைவர் நினைச்சிங்க. கான்செப்ட் தான். இப்போ மகாபாரத கட்டத்துக்கு போவோம். 18 நாள் போர் முடிச்சோன்னா எல்லாம் இப்போ எப்படி டிரைவர் வந்து திறந்து ஓனர் இறங்குறதுக்கு பின் கதவை திறந்து விடுறாங்களோ, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, தேரோடி இருக்கிறவங்க தேரை கொண்டு நிப்பாட்டிட்டு இறங்கி கை கொடுப்பாங்க. பின்னாடி அந்த அரசனோ அரசியோ யாரோ பின்னாடி தேர்ல பயணிக்கிறவங்க இறங்குறதுக்காக கையை கொடுத்து இறக்கி விடுவாங்க. போர் முடிஞ்சிருச்சு, பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்க. அது கடைசி நாள், 18வது கடைசி நாள் வந்துட்டு மற்றவங்க எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனன் ஒன்னும் இறங்காம இருக்கான். கிருஷ்ணன் வந்து குதிரையில உட்காந்துருக்கான். இறங்குது அர்ஜுனா அப்படின்னா அவன் அப்படியே யோசிக்கிறான். அர்ஜுனா, என்னை பத்தி எல்லாம் யோசிக்காத, நான் வந்து உன கையை பிடிச்சி இறக்கி விடுவான்லாம் யோசிக்காத, நீயா இறங்கிடு அப்படின்னு சொல்லி. இவனுக்கு அர்ஜுனுக்கு என்ன இருந்தாலும் அவனுக்கு ஒரு இது, ஏன்னா அது நமக்கு தேரோட்டி வந்து கிருஷ்ணன் தானே, அவன் தானே வந்து இறங்கி நம்மளை இறக்கி வரணும் அப்படிங்கிற கொஞ்சம் கர்வம். திரும்பவும் சொல்லுவான், நீ சாதாரணமா நினைச்சிட்டு எல்லாரும் போலியும் நான் என்னை நினைக்காத, தயவு செய்து நீயே முதல்ல இறங்கிடு அப்படின்னு சொல்றான். சரின்னா அர்ஜுன் வந்து முழுங்கிட்டே இறங்குறான். அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு தேர்ல இருந்து கீழே இறங்கிடுறான். இறங்கினோடனே கிருஷ்ண பரமாத்மா அந்த 2 குதிரைகளையும் அவுத்து விட்டுட்டு கீழே டம்புட குதிச்ச உடனே அந்த தேர் வந்து எரிஞ்சிடுது. அர்ஜுனனுக்கு அப்படியே பயத்திலேயே ஆச்சரியத்திலையும் பாக்குறான், என்ன கிருஷ்ணா என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்பா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு துணைக்கு கூப்பிட்டேன். நம்ம தேர் கொடியில வந்து ஆஞ்சநேயர் இருந்தாரு, நான் கூப்பிட்டதுனாலதான் ஆஞ்சநேயர் இருந்தாரு. இவ்வளவு நாள் கௌரவர்கள் மேல நம்ம தேர் மேல எரிஞ்ச அஸ்திரங்கள் எல்லாமே நம்ம சுத்திக்கிட்டு இருந்தது. ஆஞ்சநேயர் இடத்துல இருந்து பில்லி சோனியம் இதெல்லாம் வராதுங்கிறதுனால அந்த சுத்திக்கிட்டே இருந்ததுங்க. நான் கூப்பிட்டதுனாலதான் ஆஞ்சநேயர் வந்தாரு. இப்ப நான் போர் முடிஞ்சிருச்சு, நானும் தேர்ல இருந்து இறங்கிட்டேன், அவருக்கும் அவரோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஆஞ்சநேயர் கொடியில இருந்து பறந்துட்டாரு. சோ ஆஞ்சநேயர் இல்லாத இடத்துல இந்த அஸ்திரங்கள்லாம் அந்த தேரை எரிச்சிட்டுங்க. நீ ஆசைப்பட்ட பேர் நான் முன்னாடி குதிச்சிருந்தேன்னா அந்த அஸ்திரங்கள்லாம் அவரும் ஆஞ்சநேயர் கிளம்பி போயிருப்பாரு, இந்த தேரும் எரிஞ்சு நாசமா போயிருக்கும், நீயே சேர்ந்து எரிஞ்சிருப்ப அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் நமக்கு யாரையும் மட்டமா நினைக்க கூடாது, டிரைவர் தானே, அவரு விஷயத்தையும் நம்ம கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளோட கார்ல பயணிக்கிறோம்னா நம்ம உயிரெல்லாம் வந்து டிரைவர் கையில தான் இருக்கு, நம்பிக்கையா பண்ணி விடுவாங்க. ஸோ அவங்களோட கருத்துக்களுக்கும் அவங்களையும் மரியாதையா ட்ரீட் பண்ணணும், அவங்களையும் சொல்றதையும் கேட்டுக்கணும். நம்ம ஒரு வழி சொல்லுவோம், அவங்க ஒரு சொல்லுவாங்க. அவங்க அதை வந்து அதை அவங்க தொழிலாவே பண்றவங்க டிரைவருங்க. நம்ம எப்பயாவது தான் பயணம் பண்ணுவோம், இந்த வேலை இந்த பக்கம் வேணாம் சார், டோல்கேட் நிறைய இருக்கும், இந்த பக்கம் ரோடு சரி இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஆணவத்துல, நம்ம முதலாளிங்கிற ஆணவத்துல நான் சொல்றதுதான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. அவங்க பேச்சையும் கேட்கணும், அவங்களையும் நம்ம மதிக்கணும். நமக்கு எந்த வேலையும் உயர்வு தாழ்வு கிடையாது.